வணக்கம் நண்பர்களே. என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாமக்கல் மாவட்டத்துக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் நடந்த 2v2 மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம். நாமக்கல் சைட்லேருந்து நானும் லிவி ப்ரோவும் போயிருந்தோம். தஞ்சாவூர் சைட்லேருந்து காட் லெஜெண்டும் அவரோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மேட்ச் ரொம்ப தரமாகவே போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஜெயிச்சோமா இல்லைன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல் வீடியோ பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் மேட்ச் யார் கூட போடலான்றதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரவுண்டு நல்லாவே போயிட்டு இருந்துச்சுங்க. நானும் அடிக்கிறேன்னா எனக்கு அடியே உழுவலை. கடைசியாக நம்ம லிவி ப்ரோ தான் ஒரு ஆளை டவுன் வைப்பார். டவுன் வச்சோன்னே நானும் போய் சரி கில்லை செக்யூர் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு கில்லை செக்யூர் பண்ண பார்ப்பேங்க. ஃபஸ்ட்டு ஏதோ 2 ரவுண்டு ஆட்டமே சுத்தமாக இல்லை நண்பர்களே. அதுக்கப்புறம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டத்தை பிடிச்சி இந்த மேட்ச் ஆடி இருக்கோம். கடைசி வரைக்கும் நாங்கள் எப்படிலாம் ஜெயிச்சுன்றதை மைடியா ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வந்தால் இவர் படுத்துக்குவார். இவர் அடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு சுத்தமாக சுவிட்சிங் எதுவுமே வரல நண்பர்களே. கடைசியாக அப்படி இப்படின்னு சுற்றி ஏதோ பண்ணுறான், ஒன்றுமே விழுவல. அப்புறம் தான் சரி இதுக்கு மேலே சுவிட்சிங் வேலையாக பார்த்து டபுள் பேரில் எடுத்துருவோம் அப்படின்னு டபுள் பேரில் எடுத்து வச்சேன் பாருங்கள் ஒரு ஷாட்டு ஏர்லேயே. அவ்வளோதாங்க. அடுத்த ரவுண்டு தான் லிவி ப்ரோ ஒரு தரமான ட்விஸ்ட் வச்சார். என்ன நான் ஆஃப்லைன் போயிட்டார் ப்ரோ 2 நிமிஷம்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் 1v2 ட்ரை பண்ணுவோன்ட்டு நானும் நல்லா ஏறி போவேன். பார்த்தா கார்ட்லேருந்து நமக்கு முன்னாடி ஏறிட்டு வந்துடுவார். சரின்ட்டு அப்படியே வால் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேக் வந்து பார்ப்பேன். இங்கே நின்று பார்த்தா இந்த பக்கம் வந்து அடிச்சிடலாம் பார்த்தா வருவாரா, மிஸ் ஆயிரும். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், வந்துட்டே இருப்பார், மிஸ் ஆயிரும். இப்படியா தான் இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. சரி உட்காந்து அடிக்கலாம் பார்த்தா அவனுக்கு எய்ம் சிக்காது. சரின்ட்டு அப்படி லைட்டாக பேக் வந்தால் லிவி ப்ரோவை போட்டே தள்ளிவிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் கண்ணாபிலான்னு ஆடிட்டு இருப்பேன், சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் படாது. நானும் டெசர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அடிப்பேன், படவே படாது. என்னடா பண்ணுறதுன்ட்டு இந்த இடத்துல ஒரு செகண்ட் நல்லா ஹேண்டை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே போவேன். வெளியே போனோன்னே 2 பேர் வந்து என் பக்கத்தில் இருப்பாங்க. இதில் வேறு எனக்கு ஃபுல் டேமேஜ் வேறு குறைச்சிருவாங்க. அது வேறு இல்லாமல் சரின்ட்டு ஒரு வால் போட்டு ஒரு மெடியை எடுத்து போடுவேன் சர்ன்ட்டு. மெடியை எடுத்து வெளியே போனால் 2 பேர் நிற்கிறாங்க. எப்படி அடிக்க போகிறேன்ட்டு நீங்களே பாருங்கள். தரமாக மெடி 2 போட்டேன். இப்போ வெளியே போய் கரெக்டாக கார்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு முன்னாடியே இருப்பார். ஆனால் 2 பேர்த்துக்கும் எய்ம் சுத்தமாக ஹெட்டுக்கு போகாது. அப்படியே பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த பக்கம் போயிடுவார். இப்போ கார்ட்லேருந்து தனியாக இருப்பார். சரி டப்புன்னு ஒரு அடி வச்சுருவேன். அவர் அப்படியே டவுனு வந்தோடனே கில் எடுத்துடுவேன். அப்புறம் அவர் ஃப்ரெண்டு பார்த்தா அவர் சுற்றிக்கிட்டே இருப்பாருங்க அங்கங்கே. அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்தால் இவர் நச்சுன்னு ஒரு ஷாட் அடித்து அப்படியே ஏர்லேயே இந்த டைம் அவர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி வந்துருக்கு. நம்ம ஃபேக்ட்ரியில் சரி அப்படியே ரைட் சைடு ஏறுவோன்ட்டு நான் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருப்பேன். பார்த்தா இந்த டைமும் நம்மளுக்கு காட் லெஜெண்ட் வருவார். வந்தது இல்லாமல் நானும் அவர் அடிக்க ட்ரை பண்ணால் நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தையும் குறைச்சி விட்டுவார். சரி உடனே ஒரு ரவுண்டு போட்டு மெடி போடுவான்ட்டு ஒரு மெடியும் ஒரு ரிப்ளேட்டிங் கிட்டும் போட்டு விட்டு வெளியே போனேன். வந்து டபுள் பேரல்லையே வாங்க ஒரு ஷாட்டுன்னு பாருங்கள். வாங்கினோன்னே கில்லை கிளியர் பண்ணலான்ட்டு பக்கத்தில் போய் கில்லை கிளியர் பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணி முடிச்சு போனால் அதுக்குள்ளே நம்ம லிவி ப்ரோவும் நம்ம அவரோட இன்னொரு டீம் மட்டும் போட்டுருவார். தரமாக 3-0 மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து அடுத்த ரவுண்டு எங்களை ஈஸியாக முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து நம்மளுக்கு கிளாக் டவர் வந்தோன்னே நானும் சரி டப்புன்னு ஏறி போகலாம் அப்படின்னு நானும் சருன்னு ஏறி போய்கிட்டே இருப்பேன். லிவி ப்ரோ நமக்கு பின்னாடி தான் வருவார். நமக்கு முன்னாடி பார்த்தா காட் லெஜெண்ட் இருப்பார். சரி காட் லெஜெண்ட் அடிப்போன்னு பார்த்தா அவருக்கு எய்ம் சரியாக சிக்காது. அப்போன்னு பார்த்து இப்போ நம்ம ஒரு டீம்மேட் வந்து மாட்டுவார். சரி அவர் டீம்மேட்டுக்கு ஒரு அடியை வச்சு அவர் கிளியர் பண்ணி விட்டேன். கிளியர் பண்ணி விட்டால் திரும்பி வெளியே போனால் காட் லெஜெண்ட் நம்மளே அடிச்சு விட்டார். உடனே மேட்ச்சு சரி லிவி ப்ரோ கையில் தான் இருக்குது. லிவி ப்ரோவா காட் லெஜெண்டாக பார்க்குறப்ப லிவி ப்ரோ வச்சாரு பாருங்க ஒரு ஷாட்டு, அருமையான அடிங்க இது. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சர்ன்னு இந்த இடத்துல ஏறி போனால் 2 பேரும் எனக்கு போட்டு அடுத்தே கொண்டு போவாங்க. ஏன்னா லிவி ப்ரோ முன்னாடியே செத்து போயிடுவார். சரி இந்த ரவுண்டு விட்டுருக்கணும்னு போகணுன்னு காட் லெஜெண்டோட ஃப்ரெண்டுக்கு ஒரு நச்சுன்னு ஒரு 1 டேப் வச்சு அவருக்கு இங்கேருந்து அடிக்க முடியும்னு பார்த்தா அது மூலம் நம்ம லிவி ப்ரோவை அவரை போட்டார். அப்படியே வந்தோம்னா அடுத்த ரவுண்டு வெறித்தனமாக சரி இதுக்கு மேலே உங்களோட கூடாது நான் சர்ன்னு ஏறி போனால் இந்த இடத்துல வருவார் பாருங்கள் காட் லெஜெண்ட் நச்சுன்னு வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம லிவி ப்ரோ டவுன் ஆயிடுவார். சரி ஓகே இந்த குள்ளே கிளியர் பண்ணிவிடுவோம் அவர் அடிப்போன்ட்டு நானும் போயிட்டே இருப்பேன். அப்போன்னு பார்த்து தலைவன் ஓப்பனாக வந்து ஒரு ஷாட் வாங்குவார் பாருங்கள் அது உட்பாக்கரில். நானும் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்து எங்கே தான் இருக்காருன்னு பார்ப்பேன். அப்போ தான் பார்த்துருவேன் இங்கே இருந்தாருன்ட்டு. உடனே சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நிற்பேன். வந்தார் ஓகே ஒரு ஷாட்டு அருமையாக அடித்தாச்சு இந்த ரவுண்டு. அடுத்த ரவுண்டு என்னாச்சுன்னா லிவி ப்ரோ மறுபடியும் சம் பண்ணி விட்டார். ஏன்னா அவருக்கு நெட்ஒர்க் யூஸ் ஆகிடுச்சு. அந்த சாக்கை இவங்க யூஸ் பண்ணிட்டு என்னை போட்டு அடி பொழந்துட்டாங்க அழுத்தே. சரி வாங்க அடுத்த ரவுண்டு உங்களை பார்த்துக்கிறேன். நானும் இந்த மேட்ச் வந்தாச்சு.
இந்த மேட்ச் வந்தோடனே காட் லெஜெண்ட் எப்பயும் போல் முன்னாடி வந்துட்டு இருந்தார். சரி இவர் தான் ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கணும், போனால் இவர் தான் இப்படி அடித்தார், இவரை ஃபஸ்ட்டு அடிக்கணுன்ட்டு நானும் சுவிட்சிங் போடுவேன். சுவிட்சிங்கே கடைசியாக டெசர்ட்டில் ஒரு ஷாட் நல்லா விழுந்துடும். அப்படியே அவர் லிவி ப்ரோ கில் எடுக்க சொல்லிடுவார். அப்புறம் பார்த்தா காட் லெஜெண்ட் ஒரு ஃப்ரெண்டு இந்த பக்கம் வந்துடுவார். சரி இவருக்கு சுவிட்சிங் போடுவோம்னா இவருக்கு எங்கேயோ வாழை மட்டும்தான் போட்டுகிட்டு இருந்தார். வாழை கண்ணா பின்னான்ட்டு ஒரு ஓப்பனே கிடைக்கல. ஓப்பன் கிடைச்சாலும் எனக்கு அடி விழுக மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல டபுள் பேரில் அடித்து ஆடுன்ட்டு ஒரு அடி வச்சுட்டு பாதி தான் போச்சு. அப்படியே இன்னொரு அடி தொடச்சி அப்படியே டவுன் அடித்து இந்த மேட்ச் 7-3 எடுத்தாச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு அடித்தா வின்னுன்ற நிலமையில இந்த ரவுண்டு போனால் இந்த ரவுண்டு 2 பேரை வச்சு அடிப்பாங்க பாருங்கள் எப்படி அடிப்பாங்கன்ட்டு. நம்மள தான் அடித்து முடிச்சே விடுவாங்க. அதனால் லிவி ப்ரோ மட்டும் தான் கடைசி இருப்பார். லிவி ப்ரோக்கும் காட் லெஜெண்ட் ஒரு தரமான ஷாட் வச்சுருக்காரு. சரி இந்த ரவுண்டு அவ்வளோ இதோட முடிச்சு விட்றலாம் இவங்க அப்படின்ட்டு நானும் ரைட் சைடு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்பேன். வந்தோடனே இந்த பக்கம் பார்த்தா காட் லெஜெண்ட் ஃப்ரெண்டு தான் வந்திருப்பார். அவருக்கு சரி இவர் எப்படி அடிச்சிடணுன்ட்டு டப்புன்னு ஒரு 1 டேப்பு அவ்வளோதான் போட்டு சரி அவ்வளோதான் மேட்ச் நம்ம இல்லைன்ட்டு நானும் போய்கிட்டே இருப்பேன். அவங்க 2 பேர் லீவ் பிரேக் என்ன பண்ணுன்ட்டு அவங்க பத்து ரொம்ப நேரமாக ஆடுவாங்க. காட் லெஜெண்ட் இந்த மாதிரி டப்புன்னு இவருக்கு ஒரு ஷாட் வச்சுருவேன். இது மாதிரி வீடியோலாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி எழுத்தாக இருக்குன்னு கேட்காதீங்க. இது பிசியில் ஆடிட்டு இருந்தேன், அதனால தான் உங்களுக்கு காட்டுது ஸ்க்ரீன் ரெக்கார்டில். ஓகே பாய், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.